எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ரீடிங் கிடையாதுங்க. இது வந்து நான் டெக்ஸ் வாங்கினது வந்து உங்கள்கிட்ட ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக என்னென்னா இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து கற்றுக்கிட்டுருக்கீங்க இல்லை படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டெக்கில் வந்து சம் எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 4 டெக். ஃபர்ஸ்ட் வந்து டெராட் வித் கீவேர்ட்ஸ் அண்ட் ஸ்டார் கோட்ஸ் அஸ்ட்ரோ ஆரக்கிள், யிங் யாங் இன்சைட்ஸ் ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து ஆரக்கிள் ஆஃப் த ஃபேரிஸ் அப்படின்றது வாங்கியிருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிமேல் இந்த மாதத்தில் இந்த டெக்ஸும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெராட் வித் கீவேர்ட்ஸ். ஓகே, டெராட் வித் கீவேர்ட்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது இந்த டெக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்க்குற 78 கார்ட்ஸ் இருக்கிற கார்ட்ஸ் தான். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு கார்டுக்காக எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். இந்த கார்டுடைய மெசேஜ் என்ன அப்படின்ற தேடி அலைய வேண்டாம். இந்த கார்ட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஓகே மெஜிஷியன் வந்திருக்கு. இப்போ மெஜிஷியன் அப்படின்னு வரும்போது இதுக்குரிய ஒரு கிரகமே வந்து மெர்க்குரி தான். ஸோ மெர்க்குரி அப்படின்றது வந்து வந்திருக்கு. அதுக்குரிய குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஏர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அப்வேர்ட் உடைய மீனிங்கும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரிவர்ஸில் வந்தால் என்ன மீனிங் அப்படின்றதும் எழுதியிருக்காங்க. நான் மெயினாக ரிவர்ஸில் பார்க்குறதில்ல, ஒன்லி அப்வேர்ட் தான் பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கண்டென்ட், ஸ்மால் கண்டென்ட் அப்படின்றது இதுக்குரிய ஒரு டீப்பான ஒரு கண்டென்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு மெசேஜ் நான் படிக்கிறேன். ஆக்ஷன், கிரியேஷன், மேனிஃபெஸ்டேஷன், பவர், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கிளாரிட்டி, வில் பவர் அண்ட் ஸ்கில், க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு கார்டு. நீங்கள் வந்து படிக்கும்போது கிளியராக அதுக்குரிய அந்த பிக்சருடைய ஒரு கிரகமும் அதே மாதிரி அதுக்குரிய ஒரு எலிமெண்ட்டும், ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வேறு பார்க்கலாம். ஓகே, குயின் ஆஃப் கப்ஸ். இப்போ குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து கப்ஸில் வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து ராசி வரும்? கேன்சர், அதாவது வந்து கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ இது வந்து அதுக்குரிய ஒரு குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ராசி லக்னமாக அவங்க இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு எலிமெண்ட் என்ன? வாட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த கார்டில் நான் சொன்ன மாதிரி அப்வர்ட், ரிவர்ஸ் அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி டீப் கண்டென்ட் அப்படின்றது இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கம்பேஷன், கம்ஃபர்ட், calm, nurturing, healing, emotionally stable, infinite அண்ட் கேரிங் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்தாச்சு. நம்ம வேறு பார்க்கலாம். ஸோ எம்ப்ரர் பார்க்கலாம். எம்ப்ரர் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எம்ப்ரர் கார்டு எடுக்கும்போது இதுக்குரிய ஒரு டீப் மீனிங். ஸோ எம்ப்ரர் வரும்போது மார்ஸ் அண்ட் ஏரிஸ் வந்துடும். ஸோ ஏரிஸும் மார்ஸ் இந்த ஸோ செவ்வாய் அண்ட் மேஷ ராசி, மேஷ லக்னம் அப்படின்றது வரும். ஸோ இங்கே வந்து மிக்சட் வரும்போது அதுக்கூடைய சேர்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்டு மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குரிய ஒரு இது வந்து என்னென்னா ஃபயர் வந்திருக்கு. அதாவது நெருப்பு ராசிகளுடைய ஒரு எலிமெண்ட். ரெஸ்பெக்ட், லீடர்ஷிப், ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் அண்ட் பவர், அத்தாரிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாதர் ஃபிகர், ஃபோக்கஸ், ப்ரொடெக்ஷன், கண்ட்ரோல், டிசிப்ளின்டு, ஸோ ப்ராக்டிக்கல். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ஸ் வரும். ஸோ இந்த கார்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கும்போது சம் டீட்டெயில்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் டெக் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நிறைய பார்க்கணும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் பேஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டார் கோட்ஸ். இது வந்து 56 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆரக்கிள் டெக்கில் வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து 12 ஹவுஸ் இருக்குல்ல, அதுதான் 12 ஹவுஸ் என்னென்ன ராசி அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த ராசிக்குரிய ஒரு அதிபதிகள் வந்துடுவாங்க. அதுக்குரிய ஒரு என்ன சப்ஜெக்ட் இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே இருக்குங்க. இந்த கார்ட் வந்து இந்த டெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ என் கண்ணில் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ இங்கே வந்து மெயினாக பாருங்கள் சன் அப்படின்றது வந்திருக்கு. சன் அப்படின்றது வந்து சோர்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ சில ஒரு கோள்களுடைய கோச்சாரம் இல்லை வந்து அதுக்குரிய டிரான்சிட் அந்த மாதிரியும் மிக்சடாக கலந்து வந்திருக்கு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா கோள்கள் எல்லாமே இருக்குது, ராசிகள் எல்லாமே இருக்குது,
ஸோ அதுக்குரிய ஒரு மீனிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே கார்ட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கார்ட் வந்து மந்த் வைஸ் இருக்கிறது வந்து நான் யூஸ் பண்ண போகிற விஷயம். ஸோ இனிமேல் ஜூன்லேருந்து இந்த கார்டும் ஆட் ஆயிரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஆப்போசிஷன், ஸோ இந்த மாதிரி கன்ஜக்ஷன், 12th ஹவுஸ் அப்படின்னு, ஸோ இதுதான் நான் சொன்னேன் 12th ஹவுஸ். ஸோ 12th ஹவுஸ் அப்படின்றது இன்ட்ரோபெக்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு லாஸ்ட் வீடு, விரைய வீடு, மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து 12th ஹவுஸ். ஸோ இங்கே வந்து ஒரு காம்பினேஷனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது இந்த ஹவுஸுக்குரிய ஒரு ரிலேட் உங்களுக்கு வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா இங்கே வந்து டெரா ரீடிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஜாதகம் பார்க்குறதில்ல. ஸோ இந்த இது வரும்போது நம்ம காம்பினேட் பண்ணி வேறு ஒரு டெக்லேருந்து என்னென்ன வருதோ அது காம்பினேட் பண்ணி சொல்ல முடியும். அதுதான் இந்த டெக். நான் அதனால தான் மெயினாக இந்த டெக் வாங்கினது. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 11th ஹவுஸ் வந்து கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் உங்களுடைய ஒரு ஜீவானம்சம், லாபஸ்தானம், ஸோ அந்த மாதிரி. ஸோ 10th ஹவுஸும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 9th ஹவுஸ், ஓகே 8th ஹவுஸ் பாருங்கள் எப்படி பிக்சர் இருக்குது அப்படின்னு, மிஸ்ட்ரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 7th ஹவுஸ் ரிலேஷன்ஷிப், 6th ஹவுஸ் ஓகே சஸ்டைனபிலிட்டி, ஓகே 5th ஹவுஸ் பேஷன், 4th ஹவுஸ் ஹோம், 3rd house communication, 2nd house resources. ஸோ ஓவரால் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து காம்பினேட் பண்ணும்போது எப்படி அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வருமோ அதுதான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஜூன் மந்த்லேருந்து இந்த கார்டு வந்து மினிமம் 2 கார்டாச்சும் நான் எடுப்பேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி மந்த் ரீடிங் வந்து எப்படி போகுது, சைன் ரீடிங்கில் எப்படி போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருந்து நான் 2 கார்டு எடுப்பேன், நார்த் நோட், சவுத் நோடு. ஸோ இங்கே வந்து ஒரு பெஸ்ட்டாக அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இங்கே எக்ஸஸாகவும் கொடுத்துருக்காங்க. அது டீப்பாக நான் பார்க்கணும். ஓகே, ஸோ வாட்ஸம் பலாஸ் அத்தனா அப்படின்றது வந்துருக்கு, திங்க் அப்படின்றது இருக்குது, ஸ்ரீஸ், ஓகே நர்ச்சர், ப்ளூட்டோ, சிரான், ஹீல் வந்திருக்கு, நெப்டியூன், விசன், யுரேனஸ், சேஞ்ச். ஓகே, ஸோ அந்த மாதிரி தாங்க. மார்ஸ், மோஷன், ஜூபிட்டர். வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கார்டு. ஓகே, அபண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெர்க்குரி கார்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குண்டலினி மாதிரி இருக்குது, 2 நாகங்கள் வந்திருக்கு. ஓகே, மெசேஜஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ். இது வந்து சோலார் ஃப்ளார்ஸ் ஆக்டிவேட். ஸோ நானும் இப்போ தான் பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ டீட்டெயிலில் நான் பார்க்கல. ஸோ இப்போ முந்தா நேற்று தான் வந்துச்சு. ஓகே, ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேப்ரிகான், அக்கறை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு இது வந்துடுது என்னென்ன இருக்குது. சஜிட்டேரியஸ். ஸோ அந்த பிக்சர் எவ்வளோ அழகாக இந்த கார்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம். ஸோ ஸ்கார்பியோ, லிப்ரா, விர்கோ. ஸோ வாவ் ரொம்ப அழகாக இருக்குது. நெல் விதைகள். அதே மாதிரி 2 கை வந்திருக்கு. லிப்ரா வந்து பாருங்கள் எவ்வளோ தராசு. வாவ் சூப்பராக இருக்குங்க. இது லியோ, லைன். ஓகே, கேன்சர். நண்டு எவ்வளோ அழகாக இங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது. ஏரிஸோட இது ஜெமினி. ஓகே, 2 ஹனிபீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ரூட் அப்படின்றது இருக்குது. இமம், கோழி. ஓகேங்க. ஸோ டிரான்சிட், ப்ரொக்ரஷன், டாரோஸ், மூன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சன் பார்த்துட்டோம். ஓகே, ட்ரைன் செக்ஸ்டைல் அப்படின்றது வந்திருக்கு. சிம்பயோசிஸ். ஓகே, ஸோ இதனுடைய டெக் வந்து இதுதான். இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய புக் வந்து இதுதான்.
ஓகே. ஸோ நம்ம வந்து படித்தோம்ல, எமும் கேர்லி அப்படின்னா ரூட்னா என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக இருக்குது, டீட்டெயில்டாக படிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் செகண்ட் டெக் வாங்கினது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அபவ் 1400 மேலே தான் நினைக்கிறேன் நான். அமேசான்லேயே அவ்வளோ ரேட் இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த கார்டு என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு ரிலேஷன்ஷிப்குரிய கார்டு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் யிங் யாங் அப்படின்றது வந்திருக்கு. இன்சைட்ஸ் ஆஃப் ஆரக்கிள் கார்ட்ஸ். ஓகே. ஸோ எமோஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து ஃப்யூச்சர் ஒரு செல்ஃப்காக நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி நான் கார்டு வந்து ப்ளூ அண்ட் பிங்க்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டெக்கும் சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு, அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. ப்ரெசண்ட், பாஸ்ட், அட்ராக்ட், ஸ்ப்ரிங், அட்டம், சம்மர், ட்ரூத். ஸோ பிக்சர் தாங்க. அண்ட் ஸோ அதுக்குரிய ஒரு மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ரெசெப்டிவிட்டி, ஓப்பனிங் அப், ஜென்ரசிட்டி, கிஃப்ட்ஸ், அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கார்டும் வந்து கம்மிங் இதில் வந்து சேர்த்துப்பேன். Jupiter, action. Okay. Expansion, growth. Okay. Passion, adventure, new opportunities, fortune. Toxicity, bound, addiction, patterns, energy, vampire. இந்த கார்டு இந்த பிக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். டவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி கார்டு தான் உங்களுக்கு வந்து சம் மெசேஜ் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஃபேமிலி, செல்ஃப் கேர், எனர்ஜி. ஓகே. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னர் சைல்டு, wounding, ஹீலிங் அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ், அசிஸ்டன்ஸ், டிவைன் கைடன்ஸ். ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ் சொன்னோடனே பின்னாடி கோயிலிருந்து மணி கேட்குது. கார்டியன், சின்க்ரோனைசிட்டி. எஸ், சின்க்ரோனைசிட்டி இப்போ நான் பேசும்போது அது வந்து கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸ்பிரிட். ஓகே. ஸோ இது வந்து தேர்ட் டெக். ஸோ ஃபைனலாக இந்த டெக் வந்து நான் ஒரு தடவை ஓகே இந்த டெக் வந்து நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக நான் இன்னும் அது வந்து எடுத்துகிட்டு வரல. பட் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆர்டர் கொடுக்கும்போது பெருசாக வரும்னு நினச்சேன். அதாவது வந்து எப்படின்னா, இந்த கார்டு அளவுக்காச்சும் கொஞ்சம் லைக் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு வரும்னு நினச்சேன். இப்படி தான் போட்டிருந்தாங்க. பட் வரும்போது ரொம்ப ஷார்ட் சைஸ் அப்படின்றது வந்திருக்கு, ஸ்மால் சைஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இந்த டெக் தான். ஸோ இது ஃபுல்லாக ஃபேரிஸ் அவங்களுடைய மெசேஜ் தான் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான் அது டீட்டெயில்டாக ஒரு ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு ஃபேரியோட பிக்சர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக அப்படி இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து பண்ணணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு மெசேஜஸும் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அப்படி இருக்குது. மேஜிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ், செலிப்ரேஷன், மூன் எனர்ஜி, ஃப்ளோரிஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு பிக்சர்ஸ் வந்து க்யூட்டான பிக்சர்ஸுங்க. ஜேர்னி, மோட்டிவேஷன், மியூசிக். நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் கண்டினியூ பண்ணலை. மேனிஃபெஸ்டேஷன், விஸ்டம், ஹிடன் டெப்த், லுக் இன் எ புக், wisely, transformation, hope. ஓகே. find balance, wait for winter, inspiration, abundance. இந்த கார்டு தான், இந்த abundance கார்டு தான் இந்த டெக்கில் இருக்குது. ஸோ ஃபேரிஸோடைய மெசேஜுங்க. கெரன் கே அவங்க எழுதியிருக்காங்க. இந்த டெக் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆத்தரோட இது. ஸோ நேச்சர், சயின்ஸ், டிவினேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், பியூரிட்டி, மாடரேஷன், new beginnings, protection, precious time, sign from within, go outside, believe in magic, stargazing, come together, tree wisdom, healing. எனக்கு வந்து ஒவ்வொரு இந்த ஃபேரியோடைய பிக்சர் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஹீலிங், ஃபேரி ஸ்பாட்டிங்,
டெம்ப்டேஷன். ஸோ ஒவ்வொரு ஃபேரிக்கும் ஒவ்வொரு மெசேஜ் அதுவும் ரொம்ப டீப்பாக இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மியூசிக் அப்படின்றது வந்துருக்கு. ஓகே இது படிக்கலாம். கோ அவுட் சைட் அப்படின்றது வரும்போது இட்ஸ் அ டைம் டு கோ அவுட் சைட். ஓகே, டைம் இன்டு த பவர்ஃபுல் பீஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ வேறெவர். ஓகே, ஸோ யூ கேன் ஃபீல் த நேச்சர். அதுதான் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி கார்ட். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜிக்கல் கேட்வே அப்படின்றது வந்திருக்கு. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட், pure intention, protect your dreams, life energy, solitude, light and inner child. ஸோ இதுதான். ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் வர்ற மந்தில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.